Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரவா கேசரி. நம்ம வந்து ஹோட்டலில் கல்யாண வீட்டிலலாம் ரவா கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்ருப்போம். அதே மாதிரி வீட்டில் எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நெய்யில் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் பழத்தையும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான். அதை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துடலாம். இல்லை நீங்கள் ரோஸ்டட் ரவை தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வறுக்க தேவையில்லை. ஏன்னா கொஞ்சம் வறுத்துக்கிட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ரவையை வந்து வறுத்து செய்கிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துடுறேன். இப்போ வந்து நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட இப்போ இதை வேறு பிளேட்டில் மாற்றிடுறேன். அதே கடாயில் ஒரு கப் ரவைக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியை நான் தனியாக சூடு பண்ணியிருந்தேன், அதனால் அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். இதோட தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இதோட நம்ம வறுத்து எடுத்துருக்க ரவையை சேர்த்துடலாம். நம்ம ரவையை தண்ணியில் சேர்க்கும்போது ஒரு கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே தான் சேர்க்கணும். அப்போ தான் கட்டி விழாது. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே வறுத்து எடுத்த ரவையை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரை நல்லா ரவை வேகட்டும். இப்போ ரவை நல்லா குக் ஆயிடுச்சு. ரவை நல்லா குக்கான பிறகு தான் நம்ம வந்து ஜீனி சேர்த்துக்கணும். ஒரு கப் ரவைக்கு நான் 3/4 கப் ஜீனி எடுக்கிறேன். ஜீனி சேர்க்கும்போது இது மாதிரி தான் உதிரி உதிரியாக வரும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஜீனி நல்லா மெல்ட் ஆகி இது மாதிரி ஒரு லிக்யூட் ஃபார்மேட்டில் வந்துடும். இப்போ நல்லா ஜீனி உருகி ரவையோடு சேர்ந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. இதோட ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பிஞ்ச் ஃபுட் கலரை தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு கட்டி விழாது நமக்கு. இதோட ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வறுத்து எடுத்துருக்க முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா குக் ஆகி ரெடி ஆயிடுச்சு. சட்டியில் ஒட்டாத அளவுக்கு நல்லா எப்படி ரெடி ஆகிருக்கு பாருங்கள். வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது. அதோட டெக்ஸ்டர் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்மூத்தியாக இருக்குன்னு. அவ்வளோதான், சுவையான ரவா கேசரி ரெடி. நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். நான் இது மேலே சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக பாதாம் பருப்பை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.